எதுக்குக்கா அப்ப ஊருக்கு போகும்போது அழுகுற? ம்? என்ன ஊரு கிளம்பிட்டு இருக்கல, எதுக்கு அழுகுற? அழுகாத விடு. எங்க போறேன்? அதான் வந்து 5-6 நாள் ஆகி போச்சுல்ல. அப்புறம் என்ன பண்றது? இங்க உன் பிள்ளையெல்லாம் வாமா வாமாங்கிற அவ. அவன் பள்ளிக்கூடம் வேற போயிட்டு இருக்குதுவளா. சரி கிளம்புவோம்ட்டு தான் சனி ஞாயிறு கூட இருந்துட்டு போலான்னு தான் பார்த்தேன். பிள்ளைய பள்ளிக்கூடம் போனா கூட ஒரு மாதிரி இருக்கும். வீட்டில் வந்து இருந்தா புலம்புங்கப்பா. நான் இல்லைன்னு புலம்புங்கக்கா. அதுக்கு தான் சரி கிளம்புவோமேன்னு கிளம்பிட்டேன். சரியா? பிள்ளையில கூட்டிட்டு ஒரு நாளைக்கு வா தாமரை. எங்க வர முடியுது? லீவ்ல நானும் அந்தா வந்துருவோம் இந்தா வந்துருவோன்ட்டு தான் கிளம்புனேன். வரவே முடியல போ. என்ன செய்யறது? இல்ல தாமரை, வந்துட்டு போகலாம் வா. சரியா? சனி ஞாயிறு வாக்குல அடுத்த வாரம் வந்துட்டு போலாம். இல்ல இல்ல, அடுத்த வாரம் வரணும் தான். ஏன்னா காசெல்லாம் கரெக்டா வந்துருச்சாலும் நான் பார்க்க வரணும் இல்லையா? அடுத்த வாரம் கண்டிப்பா வருவேன் தான். என்ன காசு? என்ன காசுங்கிற? அந்த கிருஷ்ணா உங்களுக்கு கொடுக்குற காசு தான். அப்ப அது கரெக்டா தாரனா இல்லையான்னு வந்து பார்க்கணும்ல நானு. அத சொல்றியா? அப்புறம் இது நீ நினைச்ச? இங்க வேறு பேச்சு வாக்குல வேணாம் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்ன, என் காதுக்கு நீ சொன்னு மட்டும் வந்துச்சு. அப்புறம் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அவனையும் திருப்பி கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல நான் கேஸ் கொடுக்கத்தான் செய்வேன். புரியுதா? இல்லடி நீ வேற. நான் எதுக்கு சொல்ல போறேன்? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆமா, காசு அப்புறம் நமக்கு வர வேண்டியது வரணும்ல. இன்னொரு விஷயம் தெரியுமா? முள்ள இருக்குல்ல, முள்ள எனக்கும் காசு வேணும்ட்டு போய் நிக்கிறாண்டி அவங்க வீட்டுல. சூப்பரு. நிக்கட்டும்க்கா, கொடுக்கட்டும். அங்கிட்டு 10-5 லட்சம் அவன் கொடுக்கட்டும். என்ன இப்ப? அப்புறம் அவங்களுக்கு பங்கு வேணாமா? ஒரு அவவே மட்டும் சொந்த வீட்டுல வைக்கிட்டு போவான். மத்தவங்க என்ன நினைச்ச? சரி பாவம்னு சொல்லி நீங்க வீட்டை வச்சுக்கட்டும்னு எல்லாரும் பார்த்தா அப்படியே ஆளுங்க எல்லாத்தையும் அள்ளி போட்டு கிளம்புங்க கிளம்புங்கன்னு விரட்டி விட்டா என்ன அர்த்தம்? சும்மா விடுவேன் நானே. தாமரை, என்ன தாமரை? சரி விடு, நீ வேணா விட்டுட்டு போவேன். நான் விடணும்னு அவசியம் இல்லை. இங்கிட்டு போனதுக்கு அப்புறம் இங்கிட்டு போய் எனக்கு காசெல்லாம் வேண்டாம். ஏதாவது சொல்ற வைக்கிறேன்னு தெரிஞ்சிச்சு, உங்க அம்மா ஏதாவது சொல்லுது வைக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு, நீ சொல்லிடு என்ன? நான் சொல்லிடுறேன் சித்தி. ஆமா பவி, உங்க அம்மா சொன்னாலும் சொல்லுண்டி. நினப்பெல்லாம் அதுதான். பாவம் பார்க்குது பதா, பாவம் அவங்கள. என்ன பாவம்? என்ன பாவம்னு கேட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவன் நல்லா சம்பாரிச்சு பதுக்கி வச்சிருக்கான், யாருக்கும் வெளியில தெரியக்கூடாதுன்னு. அப்படியெல்லாம் இல்லடி தாமரை. எங்க குடும்பத்துக்கு தான் போட்டான். இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனா கல்யாணம் பண்ண செலவு எல்லாம் அவனே தானே பார்த்துக்கிட்டான். அப்படியெல்லாம் இருக்கும்போது அவன் சேர்த்து வைக்கிறதுக்கெல்லாம் வேலையே இல்லை தாமரை. இருக்காது பாவம். இப்ப எங்களுக்கு 5 லட்சம், முல்லையக்கா வீட்டுக்கு 5 லட்சம் எப்படி ரெடி பண்ணுவான்னு தெரியல. அதை நினைச்சாதான் கொஞ்சம் பாவம். சரி சரி, அப்ப வேண்டான்னு சொல்லிடு. சரியா? நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன் பவி. எட்டி, இந்தடி. என்ன? எது கூப்பிட்ட? என்ன எது கூப்பிட்ட? என்னடி பேசிட்டு இருக்கே? சரி சரி நான் போறேன்ட்டு ஓடுறேன். ஆமா, ஊருக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் போகாம என்ன பண்ண சொல்ற? என்ன இப்ப நான் சொல்லிவிட்டேன்? அப்படியெல்லாம் நான் காசை வேணான்னு அவன்கிட்ட சொல்ல போறது கிடையாது. சரியா? நமக்கு வர 5 லட்சத்தை வாங்க தான் செய்வேன். உன்னை பார்த்தா அப்படி தெரியல வாங்குற மாதிரி. என்ன வாங்குற மாதிரி? வேணான்னு தான் சொல்லுவ போல, மனசுல ஓடுறதெல்லாம். இல்ல தாமரை, நீ வேற. நம்ம இருக்க இருப்புல. சரி சரி, அடுத்த நல்ல நாளா பார்த்து பூமி பூஜை போடுற வேலையை பாருங்க. சரியா? வீடெல்லாம் கட்டலடி இப்போதைக்கு. வீடு கட்டலையா? ஆமா தாமரை, கட்டுறதுக்காக தானே இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு சண்டை. லாஸ்ட்ல இப்ப வீடே கட்டலன்ற. ஏன் தாமரை வீடை வேற கட்டிட்டு பிரச்சனை? ஆமா, ஏற்கனவே நம்மளை கண்டா ஆகாது எல்லாருக்கும். இதுல நான் வீடெல்லாம் நல்ல வீடா கட்டினேன்னு ஏன் இவளுக்கு என்ன இவளுக்கு என்னன்னு இந்த சனம் சொல்லியே என்ன உட்கார வச்சிருண்டி. யோசிச்சு பார்த்தா அப்படிதான் தெரியுது. பாப்போம் நாளை பின்ன என்னைக்காவது கட்டாமல போயிருவோம். உனக்கு இருக்க வீடு இந்த வீட்டுல வாடகை கொடுத்து இருந்துக்கிற வேண்டியதான். அறிவுன்னு ஒண்ணு இருக்காக்கா உனக்கு? சொந்த வீட்டை வந்து இப்படி விட்டுட்டு வந்திய. இப்ப வீடு எனக்கு வேணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல நான் பேசியிருப்பேன்ல, சொந்த வீடு அவங்களுக்கு வேணும்னு. காசு கேட்டிருக்க வேணாம்ல, நீதான் வீடு கட்டணும்னா. லாஸ்ட்ல இப்ப எப்படி சொல்ற? அந்த காசை வாங்கி தான் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம்லக்கா. அந்த காசை வாங்கி பேங்க்ல போட்டு வைப்போம் தாமரை. எதுக்கு அதுல போய் செலவு பண்ணிட்டு? என்னைக்கு கட்டுறோமோ அன்னைக்கு கட்டிக்கிறலாம். என்னமோ பண்ணுங்க.
இப்போ ஒரு மாதிரி அப்புறம் ஒரு மாதிரிமா பேசிட்டு இரு. என்னமோ பண்ணு. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். கோச்சுக்கிறாதடி அக்கா அப்படிலாம் சொல்றேன்னு. கட்டுற வேலையை பாருங்க, வீடு கட்டுற வேலையை. கோச்சுக்கிறதுக்குலாம் நான் எல்லாம் பிடிச்சு திட்டி விட்டுருவேன் உன்னை பாத்துக்க. புரியுதா? ம். இன்னும் நான் மாமாட்ட போன்ல பேசிக்கிறேன். பவி நல்லா படிக்கணும், ஸ்கூலுக்கு நேரமா எந்திரிச்சு கிளம்புடி. உங்க அம்மா கத்த விட்டுட்டே இருக்காத, இல்லைன்னா உங்க அம்மா கத்திட்டே கிடக்கு எந்திரி எந்திரி எந்திரின்னு. கிளம்புறியா? கிளம்பு வேணாங்கிற. அப்படியெல்லாம் இல்ல சித்தி, நான் கிளம்பி போறேன். கிளம்பி போகணும், புரியுதா? வரேன். ஐசா கட்ட சொல்லிடு. ஆ சரி சித்தி, பத்திரமா போயிட்டு வாங்க. பாப்பா தம்பி கூட்டிட்டு ஒரு நாளைக்கு வாங்க சித்தி. வரேம்மா. சரி பாய். இருக்கா, இந்த வாட்டி தான் தாமரை வெறுங்கைய வீசிட்டு போற. இன்னும் உனக்கு செஞ்சு கொடுக்கவே கிடையாது. ச்சே, ஏன்டா எனக்கு மூளை அப்படி ஓடுதோ தெரியல. என்னத்தையாவது யோசனை பண்ணிட்டு ஒண்ணுமே செஞ்சு தரல உனக்கு. எதுவும் எனக்கு வேணாம், நீ நிம்மதியா இருந்தா போதும். சரியா? எவ்வளவோ எனக்கு செஞ்சு கொடுத்துருக்க, இதுல என்ன இருக்கு? எனக்கு எதுவுமே வேணாம். சரிடி, பத்திரம். சரிக்கா. ஆமாம்மா சித்தி. அதாண்டி, ஐயன பசையத்தோட பரப்போறேன்ட்டு நின்றுட்டு இருக்கேன். தாமரா, அக்கா நில்லு, வந்துடுறேன். பசையத்துட்டு அப்புறம் வரேன். பவி, வீட்டுல இரு என்ன? வீட்டு எங்கிட்டு போனா கதை சத்திட்டு போகணும். நான் சித்திய பசையத்துட்டு வரேன். சித்தி இருக்கும் வீடே கலகலன்னு நல்லா இருந்துச்சு. சித்தி ஊருக்கு போயிட்டாங்க, என்ன செய்யறது? அப்புறம் அவங்க வீட்டுக்கு போகாம இருப்பாங்களா என்ன? எதுக்குங்க என்ன இப்படி இழுத்துட்டு வந்தீங்க இங்க? எங்க அம்மாட்ட பேசிட்டு தானே நான் இருக்கேன். சும்மா வா வா வான்னு பிடிச்சி இங்கே இழுத்து கூட்டிட்டு வர்றீங்க. அவன் எவ்வளோ நேரம் தூங்குவான்னு எனக்கு தெரியாதா தம்பி? அவன் தூங்கப்பட்ட எப்படியும் 2 மணி நேரம் மாற்றி தூங்குவான். அதனால இப்பதான் நான் தூங்க வச்ச உடனே போயிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கலே. வா வா வான்னு பாடா படுத்தி கூட்டிட்டு வர்றீங்க. அதெல்லாம் சரி, என்ன பேசிட்டு இருந்தா? உன்னை போய் உங்க அம்மா கிட்ட காசு கேளுன்னு சொன்னேன்னு நானு. சொல்லு, உன்னை போய் உங்க அம்மா கிட்ட காசு கேளுன்னு சொன்னா என்ன சொல்ற? என்ன பேசிட்டு இருந்தேன்னா, அப்புறம் 10 லட்சம் ரெடி பண்ணணும். எங்க இருந்து ரெடி பண்ண சொல்லுங்க? எங்க இருந்து ரெடி பண்ண முடியும் நம்மளால? அதான் எங்க அம்மா கிட்ட போய் கேட்டேன். ஏம்மா 10 லட்சம் தேவைப்படுது, தாரியலான்னு அப்பதான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க வந்துட்டீங்க. சரியா கூட நான் கேட்கல எங்க அம்மா கிட்ட. ஏன்னா இப்படி பண்றீங்களோ தெரியல. ஏன் கேட்டாதான் என்னவா? கேட்டா ஏதோ ரெடி பண்ணி தருவாங்கல்ல. எங்க அப்பாட்ட சொன்னேன்னா நானும் நீங்க இப்படி அடம் பண்ணிட்டு இருக்கிய, ஏன் கேட்க கூடாதா? என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அருவி? லூஸ் மாதிரி அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு இருக்க. இவரு எனக்கு இதெல்லாம் பிடிக்காது பாத்துக்க. ஆமா, அவங்கள்ட்ட போய் காசு கேட்டுட்டு நின்னுட்டு அவங்க கொடுத்துட்டு அதெல்லாம் கஷ்டம். ஆமா சொல்லிட்டேன் நானு. திரும்பி இந்த மாதிரி போய் காசு கேட்டுட்டு நிக்கிற வேலை வச்சுக்காத, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. எங்க அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். என்ன காசை பத்தி? காசெல்லாம் வேணாம், எப்படியோ நான் ரெடி பண்ணிக்கிறேன். யார் கையில காலில் விழுந்தது பிச்சை எடுத்தாது நான் ரெடி பண்ணி அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிறேன். நீ உங்க அம்மா கிட்ட எல்லாம் காசு கேட்கற வேலை வச்சுக்க கூடாது. ஏன் கேட்டா என்ன? எங்க அப்பா அம்மா யாருக்காக சம்பாதிக்கிறாங்க? எனக்காக தானே. எல்லாமே எனக்காக தானே. எனக்காக தானே பார்த்து ஒண்ணு சேர்த்து வைக்கிறாங்க. அப்ப நான் கேட்கறதுல என்ன தப்பு? ஏன் நான் கேட்க கூடாதா? கேட்டா அவங்களாம் அதெல்லாம் கொடுப்பாங்க. கேட்டா கொடுப்பாங்கதான், இல்லன்னு யார் சொன்னா? நீ கேட்காதனா கேட்காத, அவ்வளவுதான் சொல்வேன். அதான் ஏன் கேட்க கூடாதுங்கிறீங்க? வேணா அருவி, தயவு செஞ்சு கேட்காத அருவி. வேண்டாம் நமக்கு. ஏன் வேணாம்? எதுக்கு வேணாம்? அவங்க எனக்காக தான் எல்லாமே வச்சிருக்காங்க. நான் ஒரு கஷ்டம் கேட்டா தராம இருக்க போறது இல்ல. ஏய், எனக்கு உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு விருப்பம் இல்ல, விட்டுரு. என்ன எதுவுமே வாங்க மாட்டீங்களா? அப்ப நாளை பின்ன அவ்வளவு சுத்தி எனக்கு தான், அதே வேணான்றீங்களா? சொல்லுங்க. அது பின்னாடி பாத்துக்கலாம், இப்போதைக்கு நான் வாங்க மாட்டேன். சரியா? புரியுதா? இப்ப யாருக்கிட்ட போய் வாங்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. அருவி, எங்க அம்மாவே வந்துருச்சு. அருவி, என்ன சொல்லுமா? ஒண்ணும் இல்ல, இந்த காசை பத்தி பேசிட்டு இருந்தே. 10 லட்சம். ஆமா, காசு அப்பாட்ட இல்லன்ட்டாரடி. காசு அப்பாட்ட இல்லன்ட்டாரா? ஆமா, கேட்டு பார்த்தேன். இது மாதிரி உங்க மகா கேக்குறான்னு. அதெல்லாம் 10 லட்சம்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாருடி. அதான் வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னங்க நீங்க வேணாம் நீங்க, எங்க அம்மா காசே இல்லைன்றுச்சு. எனக்கு வேணாம், சரியா? நானும் அந்த மனுஷட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன். உங்க மக கேக்குறா, என்ன செய்யறது, கொடுக்கலாமா 10 லட்சத்தை அப்படின்னு கேட்டேன். அவரு ஐயோ என்கிட்டலாம் காசு இல்லைன்னு சொல்லிடு
அதெல்லாம் தர வேணாம் அப்படின்ட்டார். அவர்கிட்ட காசு இல்லாதவங்க போ, என்ன செய்யறது, 1000 2000னா சொல்லு தரோம், 10 லட்சம்லாம் தர முடியாது அப்படின்ட்டார். காசு உங்ககிட்ட இல்லையா, இல்ல எனக்கு தரக்கூடாதுன்னு நீ தரலையாம்மா? சொல்லுமா. காசு உங்க அப்பாட்ட இல்லையாண்டி? தரக்கூடாதுன்னா இல்ல, காசு இல்லையா, சரியா? ஆனா இப்படி சொல்லுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. என்ன செய்யறது, நானா சம்பாதிக்கிறேன் சொல்லு, அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் சொல்றது தானே. நான் சம்பாதிச்சா நான் என்கிட்ட இருக்கு இல்லைன்னு சொல்லுவேன், தருவேன். அவர் சம்பாதிக்கிறது அவர்கிட்ட கேட்காம பண்ண முடியுமா? ஆனா சத்தியமா இப்படி நீ சொல்வேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. பணம் கேட்டோன்னா நீங்க கொடுத்துருவீங்க அப்படின்னு நினைச்சுதான் நான் கேட்க வந்தனே. இப்போ கூட எங்க வீட்டுக்காரு ஏன் கேட்டா, கேட்கக்கூடாது, நான் எப்படியும் இப்போ ரெடி பண்ணிக்கிறேன், நீ அங்கே கேட்காத வாங்காதன்னு இப்போ கூட எங்க வீட்டுக்கார் சொல்லிட்டு தான் இருந்தார். ஆனா அதுக்கேத்தாப்புல நீயும் வந்து பணம் இல்லைன்ட்ட. சத்தியமா நினைச்சே பார்க்கலாமா நீ இல்லைன்னு சொல்லுவ அப்படின்னு. சரி சரி பரவாயில்ல விடு, கொடுக்கறதுக்கு அப்பாவுக்கு விருப்பம் இல்லை போல. அப்பாட்ட காசு இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத. அப்பாவுக்கு விருப்பம் இல்லையா, இல்ல உனக்கு விருப்பம் இல்லையா? ஆனா அது தெரியலையே. ஏய், தேவையில்லாம என்ன இழுக்காத. எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் சொன்னேனா? என்ன பேசுற? எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீ கேட்குறேன்னு அந்த ஆளுகிட்ட கேட்டேன், அந்த மனசை இல்லைன்னு சொல்லிட்டாரு. வந்து சொல்றதுக்காக வந்தேன். மருமையை கோச்சுக்காதீங்க. நீங்க வேற, உங்ககிட்ட நான் கேட்க கூடாதுன்னு தான் சொல்லி அங்க இருந்து கூட்டிட்டு வந்தேன். நான் என்னத்து கோச்சுக்க போறேன்? வாய்ப்பே இல்லை. இல்ல மருமேனே, கோச்சுக்காதீன்னு. இல்ல இல்ல, நான்லாம் கோச்சுக்கிற மாட்டேன். நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், அவரு தரேனே சொல்லல. அப்புறம் நான் என்ன பண்றது? அதான் சரி இவகிட்ட வந்து சொல்லிட்டு போயிடலாமேன்ட்டு அங்க இருந்து வந்தேன். எடி எதுவும் நினைச்சுக்கிறாத, எதுக்குடி அழுகுற? நான் அவங்க அப்பாட்ட தான் கேட்டேன்னு சொல்றேன்ல. அவர் இல்லைன்னு சொல்லும்போது என்ன செய்ய முடியும் சொல்லு. சரி சரி பரவாயில்ல, உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இவர் வேணாம் கேட்காதுன்னு தான் சொன்னார். சரி சரி, நான் இனிமே எதுவுமே கேட்க மாட்டேன். ஏய், அப்படியெல்லாம் சொல்லாத. எதுவுமே கேட்க மாட்டேன், வைக்க மாட்டேன். சரி சரி, நான் வரேன். தேவையா இது? சொல்லருவி, நமக்கு தேவையா அதெல்லாம்? கேட்காதன்னா பேசாம இருக்க மாட்டா. இப்ப பாரு, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, என்ன செய்வா? என்ன செய்வேன்னு கேட்டேன்.